சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் காரப்பள்ளம் வன சோதனை சாவடி அமைந்துள்ளது. இந்த பகுதியில் கடந்த சில நாட்களாக மாலை நேரங்களில் காட்டு யானைகள் முகாமிடுவது அதிகரித்துள்ளது. கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர், கோடிப்பாளையம் மற்றும் தாளவாடி பகுதிகளில் இருந்து வெட்டப்படும் கரும்புகள் லாரிகளில் ஏற்றப்பட்டு சத்தியமங்கலத்தில் உள்ள தனியார் சர்க்கரை ஆலைக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. தாளவாடி, கோழிப்பாளையம், புலிஞ்சூர் சோதனை சாவடி, ஆசனூர் வனப்பகுதி, திம்பம் மலைப்பாதை வழியாக நாள்தோறும் 300க்கும் மேற்பட்ட கரும்பு லாரிகள் சத்தியமங்கலம் நோக்கி வருகின்றன. கரும்பின் சுவைக்கு பழகிய காட்டு யானைகள் இந்த லாரிகளை வழிமறித்து தும்பிக்கையால் கரும்புகளை உருவி வனப்பகுதிக்குள் எடுத்து சென்று சாப்பிடுகின்றன. இதனால் மாலை நேரங்களில் சாலையில் ஆங்காங்கே யானைகள் நடமாடும் காட்சியை பார்க்க முடிகிறது. பண்ணாரியிலிருந்து மைசூர் போகிற என்ஹெச்ல வந்துட்டு இருக்கிறப்போ அந்த வேலை ஒரு 3 யானை பார்த்தோம். ஸோ பார்த்ததுல 2 யானை தும்பிக்கை காட்டிட்டு விளையாடிட்டு போயிட்டு இருந்தது. ஸோ குழந்தை பார்த்துட்டு பாய் சொல்லுது யானை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் திருப்பி பாய் சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரேரான சைட்டு தான். எப்பவும் குரங்கு வரும், இல்லைனா மான் வரும். யானை ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியும். இன்னைக்கு பார்த்ததுல ரொம்ப ஹாப்பி. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், என் குழந்தைக்கும் சரி எங்களுக்கும் சரி. யானைகளை சாலையில் பார்க்கும் வாகன ஓட்டிகள் கார்களையும் இருசக்கர வாகனங்களையும் நிறுத்தி புகைப்படம் மற்றும் வீடியோ எடுக்கின்றனர். குழந்தைகள் யானைகளுக்கு டாடா காட்டும் போது சில யானைகள் தும்பிக்கையை உயர்த்தி பதிலளிக்கும் காட்சிகளும் காணப்படுகின்றன. என்றாலும் யானைகளை நெருக்கமாக காணும் ஆர்வத்தில் வாகனங்களை நிறுத்துவதால் போக்குவரத்து பாதிக்கப்படுவதுடன் எதிர்பாராத நேரத்தில் யானைகள் வாகனங்களை நோக்கி வருவதால் யானை மனித மோதல் ஏற்படும் அபாயமும் உள்ளது. ஒரு 7, 8, 10, 15 இடத்துல டெய்லி குறுக்காட்டி கரும்பு லாரியிலிருந்து எடுத்து சாப்பிடுதுங்க. அது வயிறு நம்பினது கரும்பு இருந்தால் லாரி அக்கட்ட அனுப்புது. ஆனால் கரும்பு இப்படி பிடுங்குற காரணம் கரும்பு வாசத்தை கண்டு காட்டுக்குள்ளேருந்து வந்துடுது. கரும்புக்கு படுதா போடாமல் வர லாரி நிலையுமே அதை கண்ணில் பார்த்துட்டு மலார்னு குறுக்காட்டிடுதுங்க. அப்படி கரும்பு சாப்பிட்றத பார்த்துட்டு பொதுமக்கள் பஸ்ஸில் வர்றவங்க, காரில் வர்றவங்கள இறங்கி வேடிக்கை பார்க்குறாங்க. அதனால பொதுமக்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலைமை இருக்குதுங்க. அப்புறம் கரும்பு சில லாரியில் எடுக்க முடியல அப்படின்னா டிரைவர் கேபின் கிட்ட எல்லாம் தும்பச்சங்கை விடுதுங்க. அப்போ டிரைவருக்கு கூட ஏதாவது பாதிப்பு ஏற்படல. காரப்பள்ளம் சோதனை சாவடிக்கு யானைகள் அடிக்கடி வருவதால் அங்கு பணியாற்றும் வனத்துறை ஊழியர்களும் அச்சத்துடன் பணியாற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினர் பட்டாசு வெடித்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். மாலை நேரங்களில் யானை கூட்டங்களின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதால் தனிப்படை அமைத்து தொடர்ந்து ரோந்து மேற்கொண்டு யானைகள் சாலைக்கு வருவதை கட்டுப்படுத்த வேண்டும் என இயற்கை ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக சத்தியமங்கலத்திலிருந்து செய்தியாளர் மகேஷ் பாண்டியன்.